நம்ம கடலூரின் நிறுவனர் சி.கே. அசோக்குமார் அவர்களுக்கு 70 வயது நிறைவடைகிறது. அசோக சக்கரத்தின் ஆரக்கால்கள் 70. அந்த தர்ம சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. நம்ம கடலூர் என்கின்ற ஒரு அழகிய இளைஞர்களின் இயக்கத்தை கடலூரின் எழுச்சிக்காக உருவாக்கி தந்தவர்தான் நம்முடைய அசோக்குமார் ஐயா அவர்கள். வரலாற்றில் 150 ஆண்டுகள் ராபர்ட் கிளைவனுடைய கோட்டை, கடற்கோட்டையாய் திகழ்ந்த கடலூர் கோட்டை கிழக்கிந்திய கம்பெனி தலைநகராய் உலகம் முழுவதும் தன்னுடைய வணிக கொடியை பறக்கவிட்ட அந்த மாபெரும் கடல் மாநகரத்தின் மிகப்பெரிய குடும்பங்களில் 7வது தலைமுறையின் வாரிசாய் இன்றைக்கு நம்முடைய அசோக்குமார் ஐயா அவர்கள் பல்வேறு நலப்பணிகளையும் பல்வேறு வெற்றி படிகளையும் தாண்டி இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய 70வது அகவையில் அவர் ஆற்றிய படிகளை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் தன்னை பற்றி, தன்னுடைய பணிகளை பற்றி, தன்னுடைய சேவைகளை பற்றி, தன்னுடைய அருந்தவ வாழ்க்கை பற்றி அனைவருக்கும் எடுத்து எங்க விரும்புகிறார். அன்பிற்கினியவர்களே, கடலூர் மாநகரம் பல பேர்களையும் பெருமைகளையும் பெற்றது. அந்த பெருமைமிக்க கடலூரை பற்றிய எண்ணங்கள் யாருக்கும் இல்லாமல் இருக்கிறது. தாழ்வுற்று கடந்த பாரதம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் அண்ணல் காந்தியைப் போல அண்ணன் அசோக்குமார் அவர்கள் கடல் மாநகரத்தின் ஒரு சேவை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நம்ம கடலூர் என்கின்ற ஒரு இயக்கத்தினை துவங்கினார்கள். அதில் பணியாற்றுவதற்காக இளைஞர்களையும் சான்றோர்களையும் ஒருங்கிணைத்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அசோகர் என்கிற அந்த பெயரை கேட்டவுடனேயே எனக்கு வரலாற்றில் அசோக சக்கரவர்த்தி தான் எனக்கு நினைவுக்கு வருவார். இவரை பார்க்கிற போதெல்லாம் இவர் அவரின் வாரிசோ என்று எனக்கு என்ன தோன்றும். நம்முடைய இந்திய வரலாற்றில் மரங்களை நடுவதும் சத்திரங்களை கட்டி மக்களுக்கு உணவிடுவதும் என்கின்ற ஒரு அரும்பணி ஆற்றிய ஒரு அரசர். அவர் பிந்துசாரரின் புதல்வர், கலிங்க போரின் புனித புரட்சியாளர், புத்தர் தந்த பாரதத்தின் அறநெறி பேரரசர் அசோகவர்த்தனர், அகிம்சா அரசர். அவர் சுற்றுச்சூழலை பாதுகாத்து விட வேண்டும் என்று மரங்களை நட்டதனால் வரலாற்றில் அடிக்கடி இந்த இரண்டையும் இணைத்துச் சொல்வார்கள். அதை போலத்தான் இங்கே நம்முடைய அசோக்குமார் ஐயா அவர்களும் இங்கே இருக்கிற கருவேல மரங்களையெல்லாம் அகற்றிவிட்டு இங்கே நிலங்களை வளம்படுத்துகின்ற மரங்களை எல்லாம் நட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் வழிகாட்டுதல் நடத்தினார்கள். அவருடைய தளபதிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு கடலூர் மாநகரத்தில் எங்கெல்லாம் கருவேல மரம் இருந்ததோ அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு அதற்கு பிறகு பசுமையான மரங்களை அங்கே வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார்கள். நம்முடைய அசோக் ஐயா அவர்கள் இங்கே இருந்த பசுமையான இடங்களையும் இயற்கை வேளாண்மையும் இயற்கை விவசாயத்தையும் நேசித்தார்கள். அந்த உழவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தினார்கள். பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தினார்கள். அதன் மூலமாக நம்ம கடலூர் நிறைய கருத்தரங்கங்களை நடத்தியது. வேளாண்மையை, இயற்கை வேளாண்மையை உற்சாகப்படுத்தியது. அங்கிருக்க உழவர்களை உயர்த்துவதற்கு முயன்றது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்வார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார்கள். அந்த உழவர்களின் இதயத்தில் என்றைக்கும் நம்முடைய வேளாண்மைக்காக தன்னுடைய அரும்படியை ஆற்றிய அசோக் ஐயா அவர்கள் மேன்மையிட்டு நிற்கிறார்கள். இன்றைக்கு வெட்டிவேரின் வேளாண்மையில் தேசிய தலைவராய் இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெட்டிவேரின் நன்மை என்னவென்றால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், நிலச்சரிவை பாதுகாக்கும். இன்றைக்கு இருக்கிற இந்த கசடு நிலங்களை எல்லாம் இன்றைக்கு வளம் நிறைந்த நிலங்களாக மாற்றுகின்ற ஒரு அரிய தாவர வகைதான் நம்முடைய வெட்டிவேர். அதனுடைய பற்றிய விழிப்புணர்வை இயற்கை வேளாண்மை மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த பணியை வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு வழங்கினார்கள். அதே நேரத்தில் அவர் ஒரு அற்புதமான பணியை கடலூர் மாநகரத்திற்கு துவக்கி வைத்தார்கள். அது என்னவென்றால், பேரிடர் காலங்களில் ஊருக்கு 5 இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்றும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தற்காப்பு, முதலுதவி, முன்னெச்சரிக்கை போன்ற நடவடிக்கைகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற முறையில் அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக பல்வேறு கருத்தரங்களை நிகழ்த்தினார்கள். அதே நேரத்தில் அந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்காக அந்தந்த ஊரிலும் சில சான்றோர்களையும் அவர்களோடு இணைத்து
நம்ம கடலூரில் ஒரு புறம் சான்றோர்கள் இருப்பார்கள், ஒரு பக்கம் இளைஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கான பல்வேறு பயிற்சி பட்டறைகள் இங்கே நடத்தப்பட்டது. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தைத்திங்கள் திருநாளில் பாரம்பரிய விளையாட்டு விழாவை அண்ணா விளையாட்டரங்கத்தில் அவர்கள் நடத்தினார்கள். ஏதோ வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களை எல்லாம் தட்டி எழுப்பி, இல்லையப்பா தமிழர்களே தமிழர்களே, இளைஞர்களே இளைஞர்களே, உங்களுக்கான பாரம்பரிய விளையாட்டு விழா எது தெரியுமா? இதுதான் அந்த பாரம்பரிய விளையாட்டு விழா என்று தீர நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே பல்வேறு சிலம்பு சண்டைகளிலிருந்து வாள்வீச்சு வேல்வீச்சிலிருந்தும், இன்றைக்கு அங்கே இருக்கிற காளை விடுதலிலிருந்தும், பொங்கல் பானை இடுவதிலிருந்தும், இன்றைக்கு அந்த கல்லை முதுகில் சுமக்கின்ற அந்த விளையாட்டு வரை, பட்டமிடுவதன் முதல் மம்பரம் குத்துவதற்கு பல்வேறு விளையாட்டுகளை, அந்த பாரம்பரிய விளையாட்டு விழாக்களை உற்சாகமாக தை திருநாளில் கொண்டாடினார்கள். கடலூர் மாநகரமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது, அகமகிழ்ந்தது. அமைச்சர் பெருமக்களும் ஆட்சியாளர்களும் பங்கேற்ற பாரம்பரிய விளையாட்டு விழா மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. சுற்றுச்சூழல் காக்கு கருவேல மரங்களை ஒரு பக்கம் வெட்டி வீழ்த்தி பசுமை தாயகத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் விளையாட்டிற்கு அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாகைச்சூடுகிற இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமா, தொண்டை மண்டலத்தில் சான்றோர்களை, தமிழ் சான்றோர்களை உருவாக்க வேண்டும் என்று தொண்டை மண்டல தமிழ் பேரவை உருவாக்கினார்கள். அதில் வ.உ. சிதம்பரனாருடைய பேரனார் உட்பட்ட பல்வேறு தமிழர்களை அழைத்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை, கவியரங்கங்களையும் பல்வேறு பட்டிமன்றங்களையும் அவர்கள் நடத்தினார்கள். அது மட்டுமா, சமூக அக்கறையோடு ஜனநாயக திருவிழாக இருக்கிற தேர்தல் நேரத்தில் அனைத்து வேட்பாளர்களையும் நம்முடைய நகர அரங்கத்தினுடைய மேடையில் ஏற்றி மக்கள் முன் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான ஜனநாயகம் காத்திடும் பெருமணியும் நம்ம கடலூரை வைத்து அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அது மட்டுமா, தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மிகப்பெரிய முயற்சி, எண்ணற்ற இளைஞர்களுக்கு பயிற்சி, அவர்களை அதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் இளைஞர்களோடு ஒருங்கிணைக்கிற வகையிலே அவர்களுக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டி முறையாகத்தான் நம்முடைய உலக தமிழ் வணிகர்கள் மாநாட்டிலே பங்கேற்று இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சர்வதேச வணிகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தொழில் முனைவோர்களுக்கான உற்சாகத்தை ஊட்டினார்கள். நண்பர்களே, அதற்காகத்தான் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி இந்த தமிழர்கள். தமிழ் வணிகம் ராஜராஜ சோழன் காலத்தில் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், உலகம் முழுவதும் வணிகம் செய்தான், பூம்புகாரிலே வணிகம் திகழ்ந்தது என்று பட்டினப்பாலை சொல்கிறது. அதன் வழியாகத்தான் இன்றைக்கு கடல் மாநகரத்தில் இருக்கிற கடற்கரை ஓரங்களில் இருக்கிற அந்த பெரிய துறைமுகத்திலே நாம் குடியிருக்கிற நாம் அந்த வணிகத்தை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்று அசோக் ஐயா அவர்கள் இளைஞர்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்தார்கள். விடுத்ததோடு மட்டுமல்லாமல்